சொல்லியிருக்கிறார், உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான், உண்மை இல்லாதவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை வைத்திருப்பான் நீதிமானுக்காக. அல்லேலூயா. நம்ம எப்படி? உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான், உண்மை இல்லாத மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை வைத்திருப்பான் நீதிமானுக்காக. அல்லேலூயா. சொல்லுங்க, நம்ம அடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் சமூகத்தில் சொல்லுங்க. உண்மை உள்ளவன், சத்தம் கேட்கல, உண்மை உள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான், உண்மை இல்லாதவன் பரிபூரண ஆசீர்வாதத்தை வைத்திருப்பான் எனக்காக. அல்லேலூயா. தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? அதனால நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். அதற்கான ஸ்தோத்திரம். உண்மை இல்லாம, கர்த்தரை தேடாம, கர்த்தர் கொடுக்காம, நான் இந்த உலகத்துல ஆசீர்வாதமா இருந்திருக்கிறேன், மேன்மையா இருந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆள் சொல்ல முடியாது. ஒரு ஆள் என்ன செய்ய முடியாது? சொல்லவே முடியாது. ஆண்டவர் சொல்ற, உங்களுடைய தலையில இருக்கிற ஒவ்வொரு முடியையும் நான் என்ன செஞ்சு வச்சிருக்கிறேன்? எண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்மளுக்கு நடக்கிறது எதுவாக இருந்தாலும் அது கர்த்தர் அனுமதித்ததா தான் இருக்கும். அவர் அனுமதிக்கிறார் என்றால் நன்மைக்காக தான் இருக்கும். அந்த நன்மை கொஞ்சம் லேட்டா கிடைக்கும், ஆனா நிரந்தரமா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சம் தாமதமாகும், ஆனா நம்மளை விட்டு ரொம்ப சீக்கிரம் அது என்ன செய்யாது? எடுபடாது. ரொம்ப நாளைக்கு அது இருக்கும். முடிவு பரிந்து நம்ம கூட அதை என்ன செய்யணும்? இருக்கணும்னா கொஞ்சம் கர்த்தருக்காக நம்ம என்ன செஞ்சுட்டு தான் இருக்கணும்? காத்திருக்கணும். அல்லேலூயா. இல்லையா? நீதிமொழிகள் 27:7 திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான், பசியுள்ளவனுக்கோ கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பாய் இருக்கும். அடுத்து சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார். நீதிமொழிகள் 27:7 திருப்தி அடைந்தவன், எனக்கு நீங்க இல்ல வாசிக்க வேணாம். திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான். கடந்த நாட்கள்ல திருப்தி அப்படிங்கிற ஒரு தலைப்புல தேவன் நம்மளுக்கு ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுத்தார். திருப்தி அப்படின்னா ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றுமே எப்படி இருக்கணும்? திருப்தியா இருக்கணும். அப்ப நம்ம சரீர திருப்திக்கு மட்டுமே நம்ம பிரயாசப்படுகிறோம். ஆவி, ஆத்மா இரண்டையும் நம்ம என்ன செஞ்சிடறோம்? விட்டுறோம், போக்காடாவே விட்டுறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்னா, ஆவி திருப்தி ஆகணும், ஆத்மா திருப்தி ஆகணும், சரீரம் திருப்தி ஆகணும். அல்லேலூயா. எங்க வீட்டுல போய் படிச்ச 14ஆம் அதிகாரம் 15வது அதிகாரம் இந்த ரெண்டையும் வீட்டுல போய் நீங்க படிச்சு பாருங்க. அங்கே ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார். அங்கே ஒரு வனாந்தரத்துல தேவன் பிரசங்கம் பண்ணுவார். அந்த பிரசங்கத்தை 3 நாட்கள் ஜனங்கள் கேட்பார்கள். 3 நாட்கள் கேட்கும் பொழுது அப்ப ஜனங்களுக்கு இப்ப பசிக்கும். அவங்க 3 நாள் என்னுடைய வார்த்தையை கேட்டு புசிப்பதற்கு ஒண்ணும் இல்லாமல் இருக்கிறாங்க. அதனால நீங்க போய் அவங்களுக்கு என்ன செய்யுங்க? சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்ல எங்ககிட்ட அவ்வளவு பேருக்கு என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்ன உடனே அப்ப ஆண்டவர் உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்பார். அப்போ 5 அப்பமும் 2 மீனும் ஒரு இடத்துல, 7 அப்பமும் சில மீன்களும் இன்னொரு இடத்துல இல்லையா? அப்ப 5 அப்பமும் 2 மீனையும் 5000 பேருக்கு கொடுத்து மீதத்தை எத்தனை பேருக்கு எடுப்பாங்க? 12 கூட நிறைய எடுப்பாங்க. அந்த 7 அப்பம் சில மீன்கள், அதை 7 கூட நிறைய என்ன செய்வாங்க? எடுப்பாங்க. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அப்படி வார்த்தையெல்லாம் கொடுத்து அந்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த சம்பவத்தின் மூலமா நம்ம என்ன நினைக்கணும்னா, ஆண்டவர் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாருன்னா, நம்மளுக்கு கொஞ்சமோ நிறையாவோ அதை கர்த்தரிடத்தில் முதல்ல கொடுக்கணும். அதை ஆசீர்வதித்து கொடுப்பார். அந்த ஆசீர்வாதம் நமக்கும் ஆசீர்வாதமா இருக்கும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கே கொடுக்க மாட்டேங்கிறோம். கர்த்தரிடத்துல போய் நம்ம என்ன செய்யறதில்ல, கொடுக்கறது இல்லை.
எனக்கு 5 தானே இருக்கு, எனக்கு 2 தானே இருக்கு, எனக்கு 7 தானே இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா நமக்கும் பத்த மாட்டேங்குது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அதை என்ன செய்ய மாட்டேங்குது, பத்த மாட்டேங்குது. அதனால என்ன செய்யணும், கொஞ்சமோ அதிகமோ முதல்ல யார் இடத்துல கொடுக்கணும், கர்த்தர் இடத்துல கொடுக்கணும் அப்படின்னு அது ஒரு காரியம். அந்த ஜனங்கள் 3 நாள் இல்லை ஒரு சில சாயங்காலம் மழை கொடுன்னு ஒரு இடத்துல போட்டிருக்கோம், ஒரு இடத்துல 3 நாள் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். ஏன்னா அவங்க 3 நாள் என் கூடவே இருந்துட்டாங்க, சில மணி நேரங்கள் என் கூடவே இருந்துட்டாங்க. அதனால அவங்களுக்கு என்ன செய்யும், பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஊழியக்காரர்களை போய் என்ன செய்ய சொல்லிட்டு வராரு, சாப்பாடு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்படின்னா என்ன, நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தா சரீரத்துக்கானதை தேவன் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் பார்த்து கொள்ளுவார். நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறது இல்லை, அதாவது ஆவிய திருப்திப்படுத்துறது இல்லை, ஆத்துமாவை திருப்திப்படுத்துறது இல்லை. அதனால சரீரமும் திருப்தி ஆகுறது இல்லை. கையில இருக்கு லட்டு, சரீரத்துல இருக்கு சுகரு, ரெண்டுக்கும் போட்டி, திருப்தி இல்லை. அந்த லட்டுல அந்த பூந்திய அப்படி பண்ணி லட்டா மாத்திருப்பாங்க தானே, ஆமா தானே. நம்ம என்ன முழு லட்டை வச்சு அந்த பூந்தி மட்டும் எடுத்து சாப்பிட்ற மாதிரி அது திருப்தியா? அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து அதன்படி நம்ம வாழும் பொழுது நமக்கானதை தேவன் பார்த்து கொள்ளுகிறார். மன்னா இன்னும் என்னென்னமோ 5 அப்பம் 2 மீன், அது 5000 பேருக்கு எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டது போக மீதம் எடுக்க தேவன் வைத்திருக்கிறார். என்னால எவ்வளவோ சம்பாதிக்கிறேன், நான் மீதம் எடுக்கவே முடியலையே. 20 தேதியை தாண்டின உடனேயே நான் மற்றவங்கிட்ட போய் கடன் வாங்க போயிடணும். எப்படின்னா உங்களுக்கு இருக்கிறது நீங்க கர்த்தர்ட்ட கொடுக்கல. அதுதான் இங்கே இந்த சமூகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. திருப்தி அடைந்தவன் தேன் குட்டையும் மிதிப்பான் அப்படின்னா அவன் ஆவிக்குரியதை கேட்டு இருக்கிறான், ஆத்மாவை திருப்திப்படுத்திருக்கிறான். அதனால சரீரத்துக்கு கிடைக்கிறது கிடைச்சாலும் சரி கிடைக்கட்டாலும் சரி அதை குறித்து அவனுக்கு என்ன இருக்காது, கவலை இருக்காது. அல்லேலூயா. இந்த வசனத்துக்குள்ள இருக்கிற இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, நீங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது, கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கும் பொழுது உங்களை குறித்து அநேக இல்லாததையும் பொல்லாததையும் சொல்வார்கள். நீங்க செய்யாதத செஞ்சேன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்க என்ன செய்யாதீங்க, கவலைப்பட வேண்டாம். நீங்க என்ன செய்ய வேண்டாம், கவலைப்படாத. சங்கீதம் 94 ஒரு வசனத்தை சீக்கிரம் எடுத்துக்கோங்க. சங்கீதம் 94 21 22 வாசிங்க. அவர்கள் நீதிமானுடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி குற்றமில்லாத ரத்தத்தை குற்றப்படுத்துகிறார்கள். நீங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையின்படி நீங்க ஓடும் பொழுது சில இல்லாததையும் கொள்ளாததையும் சொல்லுவாங்க. நீங்க அவங்களுக்குலாம் பதில் சொல்ல வேண்டாம். நீங்க நீ அப்படி சொல்லிட்டியா, நான் உனக்கு என்ன செய்ய பாரு, வேண்டாம் வேண்டாம். நீதிமானுக்கு விரோதமாக அவர்கள் கூட்டம் கூடி குற்றமில்லாதவர்களை குற்றப்படுத்துகிறார்கள். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்வார் தெரியுமா? கீழே 22 கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பி இருக்கிற கண்மலையுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பேச்சுக்கெல்லாம் அவங்களுடைய செவி என்ன செஞ்சு இருக்க மாட்டாங்க, சாய்க்க மாட்டாங்க. ஒண்ணுமே நடக்காதுன்னு நான் எனக்கு கர்த்தர் சொல்றதை நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப என்ன செய்யறது, அவங்க என்ன தூசமா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே, என்ன செய்யறது? நான் செய்யாதத செஞ்சேன்னு சொல்றாங்களே, என்ன செய்யறது, என்ன செய்யறது, என்ன செய்யறது? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அல்லேலூயா. நீங்க தானே சொன்னீங்க, நீங்க தானே இதை செய்யுங்கன்னு சொன்னீங்க. பாருங்க அவங்க எப்படி பேசுறாங்க. நான் என்ன சொல்ல முடியும், நான் என்ன செய்ய முடியும்? நான் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு சண்டைக்கு போகவா, சேலையை சொல்லி வச்சுக்கிட்டு சண்டைக்கு போகவா? இல்லை, நான் உங்ககிட்ட என்ன செஞ்சேன்,
சொல்லுறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பார்த்துக்கீங்க, நீங்க என்ன செஞ்சீங்க பாருங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. எப்ப உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சுக்கிட்டு ஆண்டவர் எனக்கு வசனம் சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் எனக்கு வசனம் சொல்லியிருக்கிறார், எப்படி நான் நீதிமானாக வாழ்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து அதன்படி வாழ்ந்து பிறகு அதன் நிமித்தமாக வருகிற தூஷணமான கிரியைகளுக்கு வார்த்தைகளுக்கு நம்ம கவலைப்பட வேண்டாம், கண்ணீர் பிடிக்க வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்தில் போய்கிட்டு நான் இப்படி வாழ்ந்தேன், நீங்க சொன்னதுனால தான் நான் இதை செஞ்சேன், ஆனா அதன் நிமித்தமாக இவங்கெல்லாம் எப்படியோ பண்றாங்க, நான் உங்களுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டேன், செய்ய மாட்டேன், உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? அதற்கு பிறகு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஸ்தோத்திரம், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்ம என்ன செய்யணும்? அதற்கு முன்பாக 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு. 20வது வசனம், கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேளுள்ளதாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை நாம் பெற்றிருக்கிறோம் தானே? நான் பெற்றிருக்கிறோமா இல்லையா? பெற்றிருக்கிறோம் தானே? அப்ப அந்த அறிவை பெற்றிருக்கிற நான் உலகத்தின் அனித்தியமானதிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட நான் எதுல பெருகணும் அப்படின்னா, இப்போ 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல 4வது வசனம், இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களால் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோடு பொறுமையையும், பொறுமையோடு தேவ பக்தியையும், தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகிதத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் அதாவது உங்களுக்கு விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சை அடக்கம், பொறுமை, தேவ பக்தி, சகோதர சிநேகம், அன்பு, இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து இவைகள் உங்களுக்கு பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவருமாய் இருக்க ஒட்டாது. அல்லேலூயா. எங்க இருக்கிறீங்களோ அங்கே தேவனுடைய நாம மகிமைக்கென்று சாட்சியாக இருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகள் பெருகினா அடுத்து இவைகள் இல்லாதவன் எவனும், அதாவது விசுவாசம் இல்லை, தைரியம் இல்லை, ஞானம், பொறுமை, சொல்லுங்க, இச்சை அடக்கம், தேவபக்தி, சகோதர சிநேகம், அன்பு, இவைகள் இல்லை அப்படின்னா இவைகள் இல்லாதவன் எவனும் அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாக இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கான்னு நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். இல்லைன்னா கர்த்தர் இடத்துல கேட்கணும். இருந்துச்சுன்னா பெருகணும், இல்லைன்னா கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன பேரு? அவங்க சாட்சியா இருப்பாங்க, அவங்க கனி உள்ளவர்களா இருப்பாங்க. இல்லைன்னா கண் சொருகி போன குருடனா இருப்பான். இதுதான் இன்னைக்கு தலைப்பு அப்படின்னு நான் நினைச்சு சந்தோஷப்பட்டேன். ஆனா இன்னொரு தலைப்பை ஆண்டவர் கொடுத்தாரு. கண் சொருகி போன
குருடன். இதுக்கு எப்படி நம்ம நினைச்சுக்கலாம்னா, இது எப்படி நீங்க உணர்றீங்க? கண் சொருகி போன குருடனா எப்படி இருப்பாங்க தெரியுமா? ஒரு மயக்கத்துல இருப்பாங்க. மயக்கம் எப்போ வரும்னா, மது குடிச்சா அந்த மயக்கம் வரும். நிற்கிறது யாரையும் தெரியாது. அப்படி ஒரு மாதிரியா தள்ளாடி பார்ப்போம். முன்னாடி நிற்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அப்படியே ஸ்டெடியா இருக்க மாட்டாங்க. அப்படியே கடல்ல கப்பல் போது பார்த்தீங்களா, அப்படியே அசைஞ்சு இந்த ரோட்ல போகும்பொழுது ரோட்டவே அளந்துட்டு போவாங்க இல்லையா? அதுதான் கண் மயக்கம். கண் சொருகி போன குருடன்னா மயக்கத்துல இருப்பாங்க. மது மட்டுமல்ல, பண மயக்கத்துல சில பேர் இருக்கிறாங்க, பொருள் மயக்கத்துல சில பேர் இருக்கிறாங்க, இட மயக்கத்துல சில பேர் இருக்கிறாங்க, ஜாதி மயக்கத்துல சில பேர் இருக்கிறாங்க, மக மயக்கத்துல. இப்படி அநேக கண் சொருகி போன குருடனாக இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கண் சொருகின உடனே மது மட்டும் நம்ம நினைச்சுக்குவோம். மது மட்டும் அல்ல, இது எல்லாம் எதுவாகத்தான் இருக்கிறது, ஒரு மயக்கத்தை தான் கொண்டுட்டு வருது. அப்போ கண் சொருகி போன குருடன், அது ஒரு தலைப்பு. இதை இன்னொரு விதத்தில் ஆண்டவர் எனக்கு எப்படி கற்றுக் கொடுத்தார் என்றால், ஒன்று அனலாயிரு, இல்லைன்னா யாராரு உள்ளதாரு, நடுவில் நிற்காத. எப்படி நிற்காத? நடுவில் நிற்காத. ஒன்று குருடனாயிரு, இன்னொன்று யாராரு தெளிந்த பார்வையிலாயிரு. அதாவது இயேசு கிறிஸ்துவை அறிந்தவனாக வாழு. இல்லையா? இயேசு கிறிஸ்துவை அறியாதவனை போல வாழு. அறிந்தவனை போலும் அறியாதவனை போலும் வாழாத. தயவு செய்து அப்படி என்ன செய்யாத, வாழாத. நீ கண் சொருகிற குருடன். கண்ணு உனக்கு இருந்து பிரயோஜனம் இல்லை. கண்ணு இல்லாதவனுக்கு என்ன பேரு? குருடன். கண்ணு இருக்கிறவனுக்கு அவனுக்கு கண் என்ன செய்யும் தெரியும். ஆனா கண் சொருகிறவனுக்கு என்ன பேரு கொடுக்க முடியும்? அவனை யாரும் நம்ப மாட்டாங்க. அவனை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? நம்ப மாட்டாங்க. அவனை நம்ப முடியாது. ஒண்ணு இயேசு கிறிஸ்துவை அறிந்த அறிவை உடையவனாக வாழ வேண்டும். இல்லையா? இயேசு கிறிஸ்துவை அறியாத அறிவை உடையவனாக வாழ வேண்டும். அறிந்தவனைப் போலவும் அறியாதவனைப் போலவும் வாழ்ந்தால் அவர்களுக்கு பேர் கண் சுருங்கின குருடன். அடுத்து இன்னொரு தலைப்பு என்ன அப்படின்னா, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. அல்லேலூயா. இன்னொரு தலைப்பு என்னன்னா, மெய்யான பழமொழி நாய் பன்றி. மெய்யான பழமொழி நான் பன்றி. எந்த தான் கக்கினதையே மறுபடியும் அதை நான் என்ன செய்யும்? திங்கும். நல்லா சுத்தம் பண்ணி வச்சுட்டோம்னா மறுபடியும் சேற்றிலே போய் பன்றி என்ன செய்யும்? விழுகும். நான் இந்த உலகம் எங்களுக்கு வேண்டாம், இந்த உலகத்தினால எங்களுக்கு ஒண்ணு இல்லை அப்படிங்கிறத சரியா உணர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை பெற்று சபையில சேர்க்கப்பட்டதுக்கு பின்பு அந்த விசுவாசம், தைரியம், ஞானம் அந்த இதுல வளராம மறுபடியும் உலகத்துல போய் இருந்தா அவங்களுக்கு என்ன பேர் சொல்றது? சுத்தம் பண்ணி ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று சபையில சேர்க்கப்பட்டு சபையில ஒரு அங்கமா ஒரு உறுப்பா வைத்து தேவன் வைத்திருந்தா மறுபடியும் போய் சேற்றுல இருந்து அவங்களுக்கு என்ன தெரிவிக்கலாம்? அதுக்கெல்லாம் வேணாம் சொல்லிட்டு தானே வந்தோம். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு, இயேசுவே நீர் எனக்கு போதும், இயேசுவே நீர் எனக்கு போதும், இந்த உலகம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மறுபடியும் எனக்கு உலகம் வேணும்னு கேட்டா என்ன சொல்றது? அவங்கள அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு இல்லை. அதனால என்ன செய்யணும்னா விட்டு இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சிட்டேன்னு என்ன செய்யாது. ஏன்னா உன்னுடைய பின்னிலைமை முன்னிலைமை கட்டளை எப்படி இருக்குமா? ரொம்ப கேள்விதான் போயிடும். இயேசு தெரியாதுங்க அப்படி சொல்லிடலாம். இப்ப இயேசு கிறிஸ்துவ தெரியாதவர்கள் என்ன செஞ்சாலும் எப்படி வாழ்ந்தாலும் அவங்களுக்கு
கேள்வி இல்லை. ஏன்னா அறியாத காலங்களில் தேவன் காணாதவர் போல இருக்கிறார். ஆனா அறிந்து இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை பெற்று நம்ம உலகத்தோடு போய் வாழ்ந்தோம்னா அப்ப அவங்களுக்கு இந்த மெய்யான பழமொழியை சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பழமொழி சொல்லுவாரு? 21ல அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். அல்லேலூயா. அது அவங்களுக்கு எப்படி இருக்குமா? நலமாயிருக்கும்னு சொல்லுங்க. அப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சு பார்க்கணும்? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அல்லேலூயா. ரொம்ப நீங்க ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்தோம். 1:5 இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களால் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும். விசுவாசம் இருக்கா? ஆரம்பமே விசுவாசம் தான். ஆரம்பமே என்னது? விசுவாசம் தான். சத்தியம் இல்லை, சத்தியம் வரல. ஆனா ஆண்டவர் எப்படி சொல்றாருன்னா, ஆண்டவரே என்னுடைய ஜெபத்தை கேட்கிறவர், நான் அதை எனக்கு தெரியும். இப்பொழுதும் நான் எதற்காக இந்த காரியத்தை சொல்ல போறேன் அப்படின்னா, சுற்றி இருக்கிறவங்க என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். லாசருவே வெளியே வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை பார்த்து எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க? விசுவாசித்தாங்க. அல்லேலூயா. நம்ம சபைக்கு வரும் பொழுது முதல்ல கர்த்தருடைய சமூகத்துக்கு நாம் சேர்க்கப்படும் பொழுது நம்ம வாழ்க்கையில நடந்தத தீர்க்க தரிசனமா ஆண்டவர் சொல்லுவார். அப்ப நமக்கு ஒரு விசுவாசம் வரும். அப்ப நம்மளுக்கு என்ன வரும்? என் வாழ்க்கையில நடந்தது இவருக்கு எப்படி தெரியும்? ஆனா கரெக்டா என்ன செய்யறாங்க? சொல்றாங்களே, எனக்கு தேவையானதை இவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, பேசுறாரு அப்படிங்கிற அந்த விசுவாசம் அப்பதான் ஆரம்பிக்கும். அந்த விசுவாசத்தை நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? வளர்க்கணும். அப்படி வளர்க்கும் பொழுது தைரியம் வரும். எப்படி தைரியம் வரும்? சேவம் இல்லை பிழைப்பு. அவர் மனதால் படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது கல்லறிவாங்க. கல்லறியும் பொழுது அவர் கல்லறிகிறவர்களுக்காக என்ன செய்வார்? ஜெபம். ஆவில நிறைய என்ன செய்வார்? ஜெபம். கர்த்தருக்காக நான் செய்யணும், கர்த்தருக்காக நான் என்ன செய்யணும் இருக்கணுங்கிற ஒரு தைரியம் வரும். எதுவாக இருக்கட்டும், கர்த்தருக்குரியது தான் ஒரு தைரியம் வரும். எனக்காக என் தேவன் என்ன செய்து கொள்வார்? பார்த்து கொள்வார். அந்த உண்மை இல்லை நீதிமான் அப்படி பார்த்தோம்ல அந்த மாதிரி. அப்ப அந்த தைரியம், அந்த தைரியத்தோடு என்ன வரும்? ஞானம் வரும். அவனிங்க என்ன வரும்? கவனிக்கிறீங்களா? இருக்கீங்க தானே? சொல்லுங்க. நல்ல கிளைமேட் நல்லா இருக்கு. நீங்க வீட்டில் பவுல மாதிரி மூன்றாவது போயிடக்கூடாது. தைரியத்தோடு என்ன வரும்? ஞானம் வரும். நான் பார்த்துருக்குறேன். நீங்க ஸ்தோத்திரம் என்னை குறையா நினைச்சுக்க கூடாது. நடக்கிறத ஆண்டவர் சொல்ல வைக்கும் பொழுது அதை சொல்லதான் வேணும். ஞானம் தைரியம் இருக்கும் பொழுது ஞானம் இருக்கும். நான் பார்ப்பேன் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பேனு சேர்ந்து வந்தா ஒரே பேனு கரண்ட் மிச்சம் இல்லையா? அம்மாவர்கள் இப்ப நிறைய உள்ள எல்லா பேனையும் போடலாம். அது குறையில இருக்கிறதே கொஞ்சம் பேர் தான் சேர்ந்து உட்காந்தா கரண்ட் சார்ஜ் கம்மியாகும் தானே. அப்போ இங்கே சபையிலேயே நமக்கு அந்த சிந்தனை வரல. வீட்டுல அப்புறம் எப்படி நம்ம ஞானமா நடந்துக்குவோம்? நம்ம எப்படி ஞானமா நடக்கும்? அப்ப நம்மளுடைய சம்பாத்தியங்கள் தைரியமாக எப்படி நம்ம சிக்கனமா வச்சுக்குவோம்? இப்ப தேவனுடைய ஆலயத்திலேயே நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இல்லைன்னா நம்ம வீட்டுல எப்படி இருக்கும்? அப்போ தைரியத்தோட நம்மளுக்கு என்ன வரும்? ஞானம். நம்மளுக்கு என்ன இருக்கோ அது போதும். இருக்கிறத வச்சு நம்ம பார்த்துக்குவோம். அதுதான் ஞானம். புத்தி உள்ளத்தை தன் வீட்டை என்ன செய்கிறார்? கட்டுகிறா. புத்தி இல்லாதவங்க அவங்க என்ன செய்வாங்க? இடித்து போடுகிறார். கணவர் ரத்தம் செஞ்சு சம்பாதிச்சுட்டு வர்றத நம்ம இப்படி இப்ப நீங்க சரி அதை உங்களுடைய ஆலோசனைங்க விட்டாச்சு. அப்ப அந்த ஞானத்துல நம்ம என்ன செய்யணும்? பெருகணும். அப்ப இந்த சாப்பாடு போடுறது
இந்த சின்ன பிள்ளைங்க வைக்கிறது அதெல்லாம் கொஞ்சமாக போட்டு அதுக்கப்புறம் நீ வாங்க பிறகு என்ன செய்ப்பா சாப்பிடு. அப்படி இல்லையா, சின்ன பிள்ளைங்க சாப்பிடும்போது ஒரு பெரியவங்க உட்காந்து அம்மா நல்லாவே சாப்பிடணுப்பா இதெல்லாம் நல்லது அப்படி சொன்னா அவன் என்ன செய்வான்? சாப்பிட ஒரு அடி போட்டு சாப்பிட்றான் அப்படி சொன்னா அவன் என்ன செய்வான்? விரயமாகாது தானே, வீணாகாது தானே. அப்போ ஞானம் நம்மளுக்கு என்ன செய்யணும்? இருக்கணும், அது பெருகணும். அடுத்தது இச்சை. இந்த ஞானம் இருந்துச்சுன்னா இச்சை அடக்கிறது. இந்த ஞானம் இருந்துச்சு வச்சுங்களேன், ஆடம்பரம் நம்மளுக்கு வராது. தேவையில்லாத கடனை வாங்கி நான் அதை செய்யணும் இதை செய்யணும் செய்ய மாட்டேன். எனக்கு என்ன வருதோ அதைத்தான் நான் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். அதுதான் இச்சை அடக்கம். இச்சை அடக்கம் நமக்கு வேணும்னா அதற்கு முன்பாக என்ன இருக்கணும்? ஞானம் இருக்கணும். ஞானம் இருக்கணும்னா அதற்கு முன்பாக என்ன இருக்கணும்? தைரியம் இருக்கணும். தைரியத்துக்கு முன்பாக என்ன இருக்கணும்? விசுவாசத்துக்கு முன்பாக எங்கே இருக்கணும்? எங்க இருக்கணும்? சபையில இருக்கணும். அல்லேலூயா, தேவனுடைய சமூகத்துல இருக்கணும். அப்ப இச்சை அடக்கணுங்க. எதுக்கு ஆடம்பரமா ட்ரெஸ் பண்றீங்க? யாரும் உங்ககிட்ட கேட்கவே வாய்ப்பு இருக்காது. இந்த வரிசையில நம்முடைய வளர்ச்சி இருந்துச்சுன்னா தேவையான பொருள் மட்டும்தான் நம்ம வீட்டுல இருக்கும். தேவை இல்லாததை நம்ம வச்சுக்க மாட்டோம், அடைச்சு வச்சுக்க மாட்டோம். எடுத்து என்னங்க முடிந்தா மற்றவங்களுக்கு அதை வித்து வேற ஏதாவது என்ன செஞ்சிடுவோம்? வாங்கிடுவோம். அப்படி சேர்த்து வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன இல்லை? என்ன இல்லை? இச்சை இருக்கு. இச்சை இல்லைன்னா என்ன இருக்காது? ஞானம் இருக்காதுன்னா என்ன இருக்காது? தைரியம் இல்லைன்னா என்ன இல்லை? விசுவாசம் இல்லாம ஒருத்தவங்க சபையில உட்கார்ந்து இருக்க முடியுமா? முடியும். விருதாவா இடத்தை அடைச்சுக்கிட்டு. சரி, அடுத்தது இச்சை அடக்கம். இச்சை அடக்கத்துல என்ன இருக்கும்? பொறுமை. பொறுமை அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா ஸ்தோத்திரம் இது வேண்டாங்க, இல்லை இவ்வளவு ஜாஸ்தியா செலவழிக்க வேண்டாம்ப்பா அப்படி சொல்லும் பொழுது அவங்க அந்த இச்சை அடக்கிறதுன்னு அவங்க பொறுமை. அப்படியாங்க யார் வேண்டாம் சொல்லுங்க? இல்லைம்மா இன்னைக்கு இவ்வளோதான் வரவு அப்படியா, சரி பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணும் அப்படி சொல்லும்போது சரிங்க பார்ப்போம். அது எப்படி? எங்கேயாவது கடனை வாங்கு, எனக்கு இது வேணும், ஏன்னா நான் இதை செஞ்சுதான் ஆகணும். அப்ப அப்படி என்ன இல்லை? பொறுமை இல்லை. பொறுமை இருக்காது. அவங்க கேட்க மாட்டாங்க. நம்ம என்ன சொல்றது? இல்லப்பா இவ்வளவுதான் இருக்கு, இல்லை இல்லை எனக்கு இது வேணும், நான் எங்க அம்மா வீட்டுக்கு போய் தான் ஆகணும், எங்க அப்பாவுக்கு இது செஞ்சுதான் ஆகணும். அவங்கள்ட்ட என்ன இருக்காது? பொறுமை இருக்கு. அதுக்கு அடுத்தது பொறுமையோட தேவ பக்தி என்ன செய்யாது. பொறுமை இல்லைன்னா ஆண்டவர் சொல்றாரு, மனைவிகளே கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிவதை போல உங்கள் புருஷர்களுக்கும் நீங்க என்ன செய்யுங்க? கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க. அப்ப அந்த தேவ பக்தி இருந்தாதான் கணவன் பேச்சுக்கு கீழ்ப்படியவே தோணும். இல்லைன்னா ஆறாவது புண்ணா இருக்கும். அவன் தன் தாய் துக்கம் நீங்கி சந்தோஷமா இருந்தான். யாரு? ஈசாக்கு. அப்ப ரெபேக்காளுக்கு என்னெல்லாம் இருந்திருக்கு? ரெபேக்காளுக்கு இருந்திருக்கும், ஈசாக்கு என்ன செஞ்சிருக்கும்? இருந்திருக்கும். எது வரைக்கும் இருந்திருக்கும்? துக்கம் நீங்க இருக்கு. அப்ப இப்ப மனைவி கணவன் ஒண்ணு சொன்னா 100 சொல்றது மனைவி. அநேக விவாகரத்துக்கு இது ஒரு இதுதான் காரணமாவே 50-50, அதாவது சரிக்கு சமம். நான் பாத்திரம் நீ என்ன செய், வீடு போட்டு உலகம் வச்சேன்னா நீ என்ன செய், அரிசி போட்டு, நான் துவைச்சேன்னா நீ என்ன செய், கல் அலசி காய போடு. ஏன்? கணவருக்கு கீழ்ப்படிங்கிற அந்த என் தேவ பக்தி இருந்துச்சுன்னா கணவருக்கு கீழ்ப்படுகிற, பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற அந்த உணர்வு இருக்கும். பெரியவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும்ங்கிற அந்த உணர்வு இருக்கும். இல்லைன்னா எல்லாத்துக்கும் எதிர்த்து பொறுமை இல்லாம இது ஒண்ணு இல்லைன்னா ஸ்டார்டிங் ஆரம்பம் சபைக்கு வந்தது வீணு. கண் சொருகி போன குருடன், பன்றியும் நாயும். அல்லேலூயா. அந்த தேவ பக்தி இருந்துச்சுன்னா உள்ள குடும்பத்துக்குள்ளேயே சிநேகம் இருக்கும். கணவன் சொல்லும் பொழுது சரிங்க, அது ஒரு அன்பு, அது ஒரு சிநேகம். எனக்கு இது ரொம்ப முடியலமா, கொஞ்சம் சரிங்க நான் பார்த்துக்கிறேன், நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, அது ஒரு அன்பு. இன்னைக்கு இவ்வளவுதான் கிடைச்சிச்சு, சரிங்க இதுக்குள்ளே நான் என்ன பண்ணிக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அது ஒரு சகோதர
சிநேகம் தானே? அல்லேலூயா. அந்த சகோதர சிநேகிதம் என்ன செய்யும் இருக்கு? அந்த சகோதர சிநேகிதம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? அன்பு அன்பு இருக்கா? இடையில போன் போட்டு விசாரிக்கிறீங்களா? சகோதரர் சகோதரிகளா பார்க்குறீங்களா? இல்ல அவங்களுக்காக ஜோம் பண்ண ஒரு காரியத்துக்காக நான் ஜோம் பண்ணேன், இப்போ எப்படி இருக்குன்னு விசாரிக்கிறீங்களா? இல்ல நேற்று வர முடியலையே அண்ணே, என்னால வர முடியலன்னு தகவலாக சொன்னீங்களா? நம்மளுக்காக அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களே, நம்ம போகலைன்னா அவங்க வருத்தப்படுவாங்களே அப்படின்னு ஒரு தகவலாக நீங்க சொல்றீங்களா? வரேன்னு சொல்லிட்டு நம்ம போகலையே, அவங்க நம்மளுக்காக காத்துக்கிட்டே இருப்பாங்களே, நம்மளுக்காக சில காரியத்தை செஞ்சு வச்சுக்கிட்டு இருப்பாங்களே, நம்ம பாட்டில் போகாம இருந்துட்டோம் அப்படின்னா அவங்க எவ்வளவு ஏமாற்றமா இருப்பாங்க. அப்படி ஏமாற்றத்தோடு இருந்தாங்கன்னா திரும்பி நம்ம இடத்துல எப்படி அவங்க அன்பா இருப்பாங்க? நம்ம சிந்திச்சிருக்கிறோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த அன்பு இவையெல்லாம் நம்மளுக்கு எப்படி இருக்கணுமா? பெருகணும். விசுவாசத்துல பெருகணும், தைரியத்துல பெருகணும், ஞானத்துல பெருகணும். அதுக்கப்புறம் என்ன? இச்சை அடக்கம் அதுல பெருகணும். பொறுமை, இந்த பொறுமை நீடிய இதெல்லாம் ஆவிக்குரிய கனிகள். அது என்ன செய்யணும்? அப்படி வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளை கனியற்றவர்களாக இருக்க ஒட்டாது. கனியுள்ள மரத்துல என்ன செய்யும்? கலகலன்னு இருக்கும், நிறைய பறவைகள் இருக்கும், கீச்சு பிடிச்சிட்டு கத்திக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம சபையில சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், குடும்பம் அப்படி. ஒரு நேற்று வார்த்தையார் கேட்டார், சபைக்கு வந்து நிம்மதி இருக்கிறத நம்ம ஊழியக்கார சகோதரி சபையில நிம்மதியா இருக்கும். சபையில நிம்மதி இருக்குமா? சபையில என்ன இருக்கும்? நிம்மதிக்கான வழி சொல்லிக் கொடுக்கப்படும். அல்லேலூயா. உங்களுக்கு மன வேதனையா? நீங்க வாங்க, அந்த வேதனையில இருந்து விடுதலை பெறுவதற்கான வழி உங்களுக்கு சபையில சொல்லிக் கொடுக்கப்படும் சொன்னா அப்போ வருவாங்க இல்லையா? உங்க வாழ்க்கைக்கான உங்களுக்கு தெரியலையா? சர்ச்சுக்கு வாங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கைக்கான வழியை அவங்களுக்கு என்ன செய்வார்? காண்பிப்பார். அல்லேலூயா. அப்ப கனி உள்ள மரம் இருக்கிற இடத்துல எல்லா விதமான பறவைகளும் வந்து அதுல இருக்கும், கூடு கட்டும். எப்பொழுதும் ஒரு சத்தம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? கேட்டுக்கிட்டே இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. அப்ப உங்க குடும்பம் அப்படி இருந்துச்சுன்னா பக்கத்துல வீட்டுல இருக்கவங்க எல்லாம் எப்படி பார்ப்பாங்க? எப்படி இருப்பாங்க? என்ன இவங்க வீட்டுல எப்ப காவு காவு கத்திக்கிட்டே இருக்குதுப்பா அப்படி சொல்லுவாங்களா? என்ன இவங்க எப்பொழுதும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்களே அப்படி சொல்லணுமா? கனிவுள்ள மரம் இருக்கிற இடத்துல அநேக ஜாதிகள் ஜாதியான பறவைகள் நம்ம இடத்துல வந்து என்ன செய்வாங்க? அன்போட இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறா. அதோடு இதையெல்லாம் இல்லாம உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டு மறுபடியும் நம்ம உலகத்தோடு போய் விழுந்துட்டோம் அப்படின்னா தான் வைக்கிறதே திங்கம் அந்த விலங்கு போல சுத்தமாக்கப்பட்டதுக்கு பின்பு சேற்றில் இருந்த அந்த விலங்கு போல அந்த மெய்யான பழமொழி நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? நிறைவேறக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருமா ஜெபம்